கொட்டுக்காலிக்கு வயசான ஒரு கொட்டுக்காலி எடுத்து வச்சிருக்கோம். நீங்க என்னைக்கு பார்த்துதான். கொட்டுக்காளி பிடிச்சிருக்குன்னு சொல்ற எத்தனை பேர் வீட்டில் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போட்டு காமிச்சு செருப்படி வாங்கினீங்க? மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். எஸ், ஒரு குரூப் என்ன சொல்லுது, உன் பேரங்காலத்துல தேட்டருக்கு போறப்போ சினிமான்றது அப்பையும் இருந்துச்சுன்னா அப்போ வர்ற படத்தோட ஸ்டாண்டர்டு தான்ப்பா கொட்டுக்காளின்றானுங்க. இன்னொரு குரூப் சென்சார் பண்ற அளவுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கழுவி கழுவி ஊத்துறானுங்க. என்னால இந்த ரெண்டு ஒப்பீனியன்ஸ்ல எதையுமே டிஃபெண்ட் பண்ணி பேசவே முடியாது. அது ஏன்றது இந்த வீடியோ போக போக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா? அப்போ ஆப்வியஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலையா? நோ ப்ராப்ளம். கொட்டுக்காளி கதையை பத்தி நான் ஒரு கதை சொல்றேன். அதை இப்படி சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி கொட்டுக்காளி பிடிக்கும்னு சொல்றவன்லாம் கிடையாது, கொட்டுக்காளி பிடிக்கலான்னு சொல்றவன்லாம் தற்கூரியும் கிடையாது. இது ரெண்டுமே ஆன்லைன்ல சில கிறுக்கனுங்க உருவாக்கி வச்ச ஸ்டீரியோ டைப்ஸ் தான். தயவு செஞ்சு இந்த தாட்ஸ்லாம் எதுவுமே இல்லாம இந்த வீடியோ பாருங்கப்பா. ரைட்டா? உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. எனக்குலாம் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ போர் அடிக்கல. பட் ஒரு சில லென்த்தி ஷார்ட்ஸ் ஏன் வச்சாங்க, அப்புறம் கேமராவை கொண்டு போய் யார் மூஞ்சிலையாவது க்ளோஸ் அப் வைக்கிறதுன்ட்டு இந்த லென்த்தி ஷார்ட்ஸ் டோட்டலா படத்துல 1/4 மணி நேரம், க்ளோஸ் அப்ஸ் அதை விட அதிகம். இதெல்லாம் தூக்கிட்டா படம் 1 மணி நேரத்தையே தாண்டாது போலையன்ற எண்ணம் எனக்கும் இருந்துச்சு. செகண்ட் டைம் டோட்டலா கதை புரிஞ்சு பார்க்குறப்போ ஸ்டார்டிங்ல அவங்க அம்மா நடக்கிற ஷார்ட் ஏன் இவ்வளோ லென்த்தா இருக்கணும்? இப்போ படமே என்ன, இவனுங்க ஒரு பொண்ணு மனசுல இருக்க ஒரு ஆசையை சாமியார்ட்ட கூட்டிட்டு போய் ஓட்ட போறேன்றது. ஒரு குடும்பம் ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா ஒரு விஷயத்தை பண்ணணும்? கொஞ்சம் கூட மனுஷ மூளையை யோசிக்க வைக்காம கண்மூடித்தனமா எது வந்துட்டு இவனுங்களை ஃபோர்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தா நாம அசிங்கப்பட்டுட்டோம்ன்ற எண்ணம் தான். யாருக்கிட்ட அசிங்கப்பட்டானுங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மீனாவோட லவ் மேட்ரு வீட்டுல உடையிறப்போ வீட்டுல பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்குமா? அந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவனுங்க வருவானுங்களா? இதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன்ட்டு ஒருத்தி ஆரம்பிப்பா. என்னக்கா இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு ஒருத்தி டிப்ரெஸ் ஆக்குவா. கொஞ்ச நாள் காலேஜ் கீழேஜ்ல அனுப்பாம வீட்லயே உட்கார வச்சு பேசுங்கன்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் அட்வைஸ் பண்ண வருவானுங்க. என்ன எதுவும் மனசு மாறினாலா இல்லையா, இல்ல அவனே தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாளான்ட்டு ஒருத்தன் கேட்பான். என்னன்னு நம்ம புள்ள மனசை இப்படி மாத்தி வச்சிருக்கான், யாருன்ட்டு கேளுங்க, அவனை பிடிச்சி கை காலை இணங்கி விட்டுருவோம்ட்டு ஒருத்தன் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு பாலமேட்ல ஒரு சாமியார் இருக்காரு, இப்படி மனசுல இருக்க கெட்ட எண்ணத்தை பூரா ஓட்டி விட்டுருவாரு, ஒரு வாட்டி கூட்டு போய் காட்டுங்களேன்ட்டு ஒருத்தன் சொல்லுவான். வீட்டுல இருக்கவனே சும்மா இருந்தாலும் இந்த அட்வைஸ் பண்ற கும்பல் டெய்லி வந்துட்டே இருக்கும். ஊர்ல ஒருத்தன் மூஞ்சிலே முழிக்க முடியாது. என்ன உங்க வீட்டுல இப்படி நடந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு சில ஆணவ கொலைகள் ஆர் சம்திங் நடந்தாதானே எங்களுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும்ன்ற மாதிரி அந்த குடும்பத்தை போட்டு ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பானுங்க. இவனுங்க டார்ச்சர் தாங்க முடியாம தான் இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் முட்டாள்தனமான விஷயங்கள் மேல கூட்டுத்தனமான நம்பிக்கையை வச்சு ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஜேர்னியோட தான் இந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஆதலால் காதல் செய்வீர் படத்துல அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச உடனே அவளை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டுவாங்க கதவை. ஏன்னா அடுத்தவன் பிரச்சனைக்கு அட்வைஸ் பண்ண கிளம்புறவனுங்களுக்குலாம் இது தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு தான். இதெல்லாம் நானே நிறைய பார்த்துருக்கேங்க. சப்போஸ் இந்த வீடே வந்துட்டு ஊருக்கு நடுவுல இல்லாம ஏதாச்சும் வயக்காட்டை ஒட்டி சுத்தி ஒரு 700 மீட்டருக்கு வீடே இல்லாத மாதிரி ஒரு இடத்துல இருந்தா அங்க இப்படிதான் நடந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த வீட்டுக்குள்ளே போட்டு புதைச்சு வைப்பானுங்க முடிஞ்ச அளவுக்கு. படத்துல இந்த லென்த்தி ஷாட் மூலியமா இந்த ஊர் எப்படி இருக்கு, இந்த ஊர்ல வீடுகள்லாம் எவ்வளவு நெருக்கமா இருக்குது, எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குது, இந்த மாதிரி ஒரு இடத்துல மீனா மாதிரி ஒரு பொண்ணோட லவ் மேட்டர் உடைஞ்சிருந்தா அது எப்படி எல்லாராலையும் ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கும்ட்டு இத்தனை விஷயங்கள் இந்த ஒரு ஷாட்ல எனக்கு கன்வே ஆச்சு செகண்ட் டைம் பாக்குறப்போ. சும்மாவா ரஷ்யாலெல்லாம் கூப்பிட்டு அவ்வளோ பாராட்டுறானுங்க. இப்போ ஜனரஞ்சகமா இருக்கக்கூடிய எல்லா படங்களுமே நமக்கு ஈஸியா ஆன்சர் சொல்லிட்டே ஹீரோ யாரு, வில்லன் யாரு, இவனுங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சுன்ட்டு நமக்கு எல்லா ஆன்சர்ஸையும் சொல்லிட்டே இருக்குது ஒரு ஜானர் ஆஃப் மூவிஸ்னா, எந்த ஒரு ஆன்சரையுமே சொல்லாம இருக்கதும் ஒரு ஜானர் ஆஃப் மூவிஸ் தான். இப்போ ஏன்டா இவனை நடக்க வச்சிங்க, இங்க இருந்து கட் பண்ணா அந்த வீட்டுல அண்ணே மாடு நம்ம மாடானே, ஆமாப்பா வழிய முறைச்சிட்டு நிக்குதா, இந்தா வரேன், அப்படியே மாடை பிடிச்சிட்டு போயிடலாம். அப்புறம் ஏன் புடனையில ஃப்ரேம் வச்சு நடக்க வச்சிங்கன்ற கோபம் நிறைய பேருக்கு இருக்குல்ல. அவங்க மாடா இல்லையான்ட்டு கேள்றான்ற கேள்விக்கு ஒரு 1 இல்ல 1.5 நிமிஷம் டிலே ஆகுறது இருக்கு. அந்த டிலேல எனக்கு என்னெல்லாம் தோணுச்சு, ஒருவேளை இது அவங்க மாடா இருக்காதோ, வேறவங்க மாடுனா அதை தேடி போவாங்களா, இவ்வளவு சம்பங்கி நட்டு வச்சிருக்காங்க, இதெல்லாம் மாட்டுக்காரங்க நலந்தானா, சரி ஒருவேளை அந்த வீட்டுல ஆளே இல்லைன்னா என்ன
என்ன பண்ணுவாங்கன்ட்டு இத்தனை கேள்விகள் எனக்கு அந்த லேகுகள்ல வருதா. இப்போ அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் வருது. மாடு வழி மறிச்சு நிக்கு நம்ம மாடானே. இப்போ அங்க இருந்து ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோ இல்ல வேற யாரு வர போறான்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு லூஸ் ஹேர்ல ஓடி வருது. ஒரு டாப் ஒயிட் ஆங்கிள் அந்த மாடை புடிச்சிட்டு போகுது. அப்போ கார்த்திக் சுப்புராஜ் சொல்லுவாரு, இவனுங்க வீரம்லாம் லிமிடெட் எடிஷன் தான்ட்டு அங்க தெரிஞ்சிச்சுன்ட்டு. இந்த ராக்கி படம், சானிகா கீதம் படத்துலலாம் ஏகப்பட்ட லென்த்தி ஷார்ட்ஸ் இருக்கும். இன்ன வரைக்கும் எனக்கு அது ஒண்ணுமே கன்வே பண்ணது இல்ல. அதெல்லாம் இன்டென்ஷனலா பண்ணாங்களா இல்ல உலக தரத்துல சினிமா பண்றேன்ற பேர்ல பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த கொட்டுக்காலில எல்லா லென்த்தி ஷார்ட்ஸ் முடியறப்பையும் ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. ஆனா இந்த சரக்கு வாங்க போறவனுங்களுக்கு ஏன் லென்த்தி ஷாட்னு புரியல. பட் நான் சொன்ன மாதிரி அந்த லென்த்தி ஷாட் முடியறப்பையும் ஒருத்தன் அந்த பிரச்சனையை எப்படி ஜட்ஜ் பண்றான்ட்டு ஒரு வினோதமான விஷயம் தான் நடக்குது. அப்புறம் இந்த சூரி ஒரு இடத்துல மூத்திரம் அடிப்பாரு. ஒருத்தன் நாம தப்பு செஞ்சிருக்கோம்ன்றத உணர்ந்து தன்னோட ஈகோவை விட்டு மன்னிப்பு கேட்க எவ்வளவு தயங்குவான். மாமாவை திட்டுனது அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டானா. ஆனா பாண்டி மாமாவை மட்டும் அடிக்கல. அவன் கண்ணுல விழுந்த பூச்சியை எடுத்த தங்கச்சிகளையும் போட்டு அடிப்பான். அப்புறம் மீனாவையும் போட்டு அந்த அடி அடிப்பான். பட் மன்னிப்பு மாமன்ட்ட மட்டும் தான். பொம்பளைங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டானுங்க. என்னத்துக்கு கேட்டுக்கிட்டுன்ற ஒரு இலக்கார புத்தியும் எனக்கு இங்க கன்வே ஆச்சு. அண்ட் அப்படிதான் இருப்பானுங்களுமே. அப்புறம் இதுல இன்னொன்னு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஏன் பாண்டி மட்டும் மனசு மாறணும்? மிச்ச எல்லாருமே குருட்டு நம்பிக்கையில தான் இருப்பாங்க. பட் பாண்டிக்கு மட்டும் அது ஏன் தப்பா தெரியணும்? இவன் ஹீரோன்றனாலதான்ப்பா அப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு நல்ல ஜஸ்டிபிகேஷன் இருந்துச்சு. லைக் நீங்க ஏதாச்சும் குழப்பத்துல ஆர் மைண்ட் ஃபக்ல இருந்தீங்கன்னா உங்களால ஒண்ணுமே தெளிவா யோசிக்க முடியாது. ஒரு டிப்ரெஷன்ல ஆர் இந்த மாதிரி குழப்பத்துல இருந்து வெளியே வரணும்னா ஒண்ணு நல்லா தூங்கி எந்திரிக்கணும், இல்ல நல்லா மனசு விட்டு அழுதுறணும், இல்ல மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டி கோவப்பட்டு கத்திரணும். இந்த மூணத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தாலே மைண்ட்ல உள்ள பிரஷர் போய் நம்மலாம் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனாலதான் பாண்டினால மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இறங்கி வந்து யோசிக்க முடிஞ்சது. அப்படி அந்த பிரஷர்ல இருந்து வெளியே வந்தனாலதான் கிளைமேக்ஸ்ல நடக்கிறது தப்புன்றது அந்த கேரக்டருக்கு மட்டும் புரிஞ்சது. சிம்பிளி பிரில்லியன்ட். என்ன பொறுத்த வரைக்கும் தலைவன் பயங்கர பிரில்லியன்டான ஒரு கிரியேட்டரா இருக்காப்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளெல்லாம் யோசிக்க வைக்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறப்ப நான் இந்த படத்தை பத்தி முழுசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணல. நீங்க போய் பாருங்க இன்னொரு வாட்டி அமேசான் பிரைம். ப்ரொமோஷன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது, சந்தோஷம் தான். மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் இருக்குது, அதை இன்னும் நிறைய பேரை பார்க்க வைக்கணும்ன்ற சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. செகண்ட் டைம் பாக்குறீங்கன்னா அந்த ஆல்ரெடி ஒரு குரூப் வந்துட்டு அந்த பொண்ணோட பிரச்சனையை ஓரத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் உன்னிப்பா ஹெட்போன்ஸை போட்டு கேட்டு பாருங்க. அப்புறமா பொண்ணை பெத்த அப்பா அம்மா படம் ஃபுல்லா எவ்வளவு டிப்ரெஷன்களை அனுபவிப்பாங்கன்ட்டு ஏகப்பட்ட சின்ன சின்ன டீடைல்ஸ்லாம் அருமையா பண்ணிருப்பாரு. அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த பொண்ணையும் சேவலையும் ஏதோ விதத்துல கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ரெண்டாவது தடவை பாத்தீங்கன்னா நோட் பண்ணுங்க, பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் அந்த கோயில்ல மணி அடிக்கிற சத்தத்தை கேட்டு இவ எதுவும் ரியாக்ட் பண்றாளான்னு பாண்டி ஒரு லுக் விடுவான். அதுக்காக வந்துட்டு எனக்கு பேயும் பிடிக்கல எவனும் மையும் வைக்கலடா முட்டா பேலைங்கிற மாதிரி ஒரு லுக் விடுவா. இந்த மாதிரி படம் முழுக்க சின்ன சின்னதா தோண்ட டீடைல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒர்க் ஆகாத ஒரு மேட்டர் என்னன்னா, அந்த ஆட்டோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகாதப்போ, செகண்ட் டைம் ஸ்டார்ட் ஆகாதப்போ, அப்புறம் தேர்ட் டைம் ஸ்டார்ட் ஆகாம பாண்டி இறங்கி ஏறுப்பான்றப்போ ஒரு ஜோக்கு கன்வே ஆகுதுன்றதெல்லாம் ஓகே தான். பட் அந்த ஆட்டோ டிரைவர்னால ரைட் சைடே இறங்கி போய் பாண்டியை தொந்தரவு பண்ணாம ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியுமே. அப்புறம் ஏன் பாண்டி கொஞ்சம் இறங்கி ஏரியா. அப்புறம் டைரக்டர் மேல இருக்க ஒரு வருத்தம் என்னன்னா, ஒரு இன்டர்வியூல ஒரு பொண்ணு கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்குமான்ட்டு ஒரு மேட்டரை சொல்லும். அதை கேட்டு நம்ம ஆளு ஃபர்ஸ்ட் சிரிச்சிட்டு அப்புறமா பிராங்கா சொல்லணும்னா நீங்க ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லுவாரு. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சொன்ன மேட்ரு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லதான். இதுக்கு கிளைமேக்ஸா இருந்திருக்கும்னா இந்த படத்து மேல இவ்வளவு ரெஸ்பெக்ட் வந்திருக்குமான்ட்டே தெரியல. ரெண்டாவது இப்படி ஒரு ஓப்பன் எண்டிங்கா ஒரு படத்தை எடுத்துட்டு கிளைமேக்ஸ் அதுவா இருக்கலாம் இதுவா இருக்கலாம் தயவு செஞ்சு பப்ளிக்கா சொல்லாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது. மித்தபடி தயவு செஞ்சு இந்த படத்தை செகண்ட் டைம் பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பூஜா ஹாலிடேஸ் வர்றப்போ இன்னொரு வீடியோல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும்டா கூட சொல்லுங்க, பண்ணலாம். வாட் வி டூ இன் தி ஷேடோஸ்ன்ற படத்தை பத்தி ஒரு மெம்பர்ஷிப் வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்குது. கொட்டுக்காளி பத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை பத்தி பேசணும்ட்டு ரொம்ப நாளா அந்த வீடியோவை டிலே பண்ணிட்டு இருந்தேன். ஏன்ட்டு அந்த வீடியோல ஒரு சின்ன மேட்டர் இருக்கு. ஸோ நாளைக்கு அந்த வீடியோ வந்துரும்ட்டு வைங்களேன். அதுக்கு முன்னாடி முடிஞ்சா அந்த படத்தை பார்த்து வைங்க. வாட் வி டூ இன் தி ஷேடோஸ் பத்தி நிறைய பேசலாம். ரைட்டா? நீங்க ஒரு கிளைமேக்ஸ் சொல்றீங்களா, அதுதான் சேஞ்ச். அதான் உங்களுக்கு மென்டலா சைக்காலஜிக்கலா நான் டிஸ்கஸ் பண்ண ஆசைப்படுறேன்றேன். ரொம்ப ஃப்ராங்கா சொல்றேன், நீங்க ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க.
தேங்க்யூ.